சிவார்ப்பணம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் இன்பங்களும் துன்பங்களும் சேர்ந்தே தான் இருக்கும். எந்த ஒரு தொழில் பண்ணாலும் சரி, எந்த செயல் செஞ்சாலும் சரி, அதுல வெற்றியும் வரும் தோல்வியும் வரும். ஃபர்ஸ்ட் ஒரு தொழிலை தொடங்குறோம், அது வெற்றி அடையுது, கொஞ்ச நாளையில அது நலிவடையுது. அதுக்கு மேல ஒருத்தர் தாக்கு பிடிச்சி இன்னொரு தொழில் பண்ணி அப்படியே வெற்றி அடைவாங்க. எத்தனை தடவை தோல்விகள் வந்தாலும் அதை தாங்கி, எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் சரி, தொழில் மட்டும் கிடையாது, அது போல என்ன வாழ்க்கையில அடிமேல் அடி விழுந்தாலும் அதை தாண்டி வருவான்னு போனோம்னா தான் வாழ்க்கையில வெற்றி அடைய முடியும். தொழிலும் அதே போலதான். அது மாதிரிதான் ஒரு தன்னம்பிக்கை மிக்க கதை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். நாம இந்த கதையில வர்ற மாதிரி எத்தனை பேர் இது மாதிரி வாழ்க்கையில அடிபட்டிருப்போம். அதை தாண்டி வந்தோம்னா வெற்றி அப்படிங்கிறது தான். ஒரு ஊர்ல ஒரு மனிதன் இருக்காங்க. அந்த மனிதன் இரும்பு ஜாமானம் செஞ்சு, பொருள்கள் எல்லாம் அதுல செஞ்சு பற்ற வச்சிருக்கான். அவன் பற்றியில ஓனா செஞ்சு வித்து வாழ்ந்துட்டு இருக்கான். அவனுக்கு மேரேஜ் ஆகுது. ஒரு நல்ல அன்பான பாசமான மனைவி அமையுது. அந்த மனிதனும் அவன் ஒய்ஃபும் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்படியே கொஞ்ச நாள் போகுது. அதுக்கப்புறம் அவனுக்கும் தொழில நஷ்டமாகுது. என்ன காரணம் அப்படின்னா, காலங்கள் மாறுறதுக்கு தகுந்த மாதிரி எல்லாரும் நவநாகரிகத்துக்கு மாறும்போது அவனோட கொல்லன் பற்றையில எந்த ஒரு பொருளும் செஞ்சாலும் விற்க மாட்டேங்குது. அதனால அவன் நலிஞ்சு போயிடுறான். இப்படி வருமானம் இல்லாத போகும்போது சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டமாகுது. வீட்டுல வறுமை தாண்டவம் ஆடுது. அவனுக்கு ஒரே சோகமா போயிருது. அவன் மனைவி கிட்ட சொல்லி ரொம்ப வருத்தப்படுறான். அதுக்கு அந்த மனைவி சொல்றாங்க, நீங்க கவலைப்படாதீங்க, இதுக்கு எதுக்கு கவலைப்படுறீங்க, நம்ம இதை விட்டுட்டு நம்ம அடுத்த தொழிலுக்கு போலாம். நீங்க பக்கத்து காட்டுல இருக்கிற மரத்தை வெட்டி வீங்க, அந்த விறகை வெட்டி வித்தோம்னா நாம நல்லா பொழைச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்லுது. அந்த மனிதனும் ரொம்ப சந்தோஷமாயிடுறான். ஓகேன்னு பக்கத்து காட்டுக்கு போய் மரத்தை வெட்டி கொண்டாந்து வித்து அதுல வர்ற வருமானத்துல சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனாலும் அவனுக்கு ஒரு குறை இருந்துகிட்டே இருக்குது. என்ன குறை அப்படின்னா, இரும்பு வியாபாரம் செஞ்சு விற்கும் போது நல்ல உணவு சாப்பிட்டாங்க, சாப்பாடு சாப்பிட்டாங்க. உப்ப விறகு வெட்டி விற்கும் போது சோள சோறு இதுதான் சாப்பிட முடியுது. அவனுக்கு அது ரொம்ப கவலையா இருக்குது. நாம இப்படியே மாதிரி இல்லை, நல்ல சாப்பாடு சாப்பிட முடியல அப்படிங்கும் போது அதுக்கு அந்த மனைவி சொல்லுது, நமக்கு சோள சோறு இந்த குழம்புமே சந்தோஷம்தான், ஆனாலும் இதுக்கும் நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க வேணா, நான் என்னோட ஒரு செயின் போட்டிருக்கோம், அந்த செயினை நான் கொடுக்குறேன், நீங்க அதை வித்து விறகு கடை வீங்க, விறகு வெட்டுறங்கிட்டெல்லாம் அந்த விறகை வாங்கி நம்ம விறகு வித்து நல்லா உயர்ந்தலாம் அப்படின்னு அந்த அம்மா சொல்லுது. அதுக்கு அவன் நினைக்கிறான், சரி நம்ம பற்ற தொழில செய்யும் போது நெல்லஞ்சோறும் கறிக்குழம்பும் சாப்பிட்டோம், இப்ப விறகு வெட்டி விற்கும் போது சோள சோறும் கொள்ளு துவையிலும் சாப்பிட்டோம், இப்ப நம்ம மரக்கடை வச்ச பிறகு நம்ம மனைவிக்கு நல்ல உணவு கொடுக்கணும், நம்ம வாழ்க்கையில உயரணும் அப்படின்னு நினைக்கிறான். அதே போல அவன் விறகு கடை வைக்கிறான். நல்ல மக்கள் எல்லாம் டெய்லி வர்றாங்க, வாங்குறாங்க, நல்ல கையில பணம் வந்துருது, நல்லா உயர்ந்த ஆரம்பிச்சிடுறாங்க, வசதியா வாழ்றாங்க. ஏன்னா விறகு வெட்டியா இருந்தவன் விறகு கடைக்கு முதலாளி ஆயிடுறான். இப்ப விறகு கொண்டாந்து கொடுக்குறீங்களுக்கெல்லாம் கூலி கொடுக்குறான். அது போல வாங்கி போட்டு நல்லா பெரிய லெவல்ல பண்ண ஆரம்பிச்சுட்டு இருக்கும் போது நல்ல வருமானம் வருது. வீட்டுல டெய்லியுமே நெல்லஞ்சோறும் கறிக்குழம்பும் நல்ல விருந்தோட நல்லா சாப்பிடுறாங்க. யாரு கண்ணு பட்டுச்சோ தெரியல, வாழ்க்கையில மறுபடியும் அவனுக்கு ஒரு சோதனை வருது. என்ன சோதனைனா, அவனோட விறகு கடை எரிஞ்சு போயிருது. எரிஞ்சு போனதையும் எல்லாமும் கறிக்கட்டையா போயிருது. அவனால தாங்கவே முடியல. இதுக்கு மேல நம்ம என்ன பண்ண போறோம், நம்மளோட விறகு, ஏன்னா அவங்ககிட்ட இருந்த மணியெல்லாம் போட்டுதான் விறகு கடை வச்சான், இப்ப விறகு எரிஞ்சு போச்சே அப்படின்னு ஒரே அழுக. அவன் சோகமாய் போய் இனிமேட்டு நம்ம வாழ்க்கையில என்னமும் பண்ண முடியாது அப்படின்னு மனசு உடைஞ்சு போய் உட்கார்ந்துடுறான். அந்த சமயம் அவனோட மனைவி வந்துட்டு, புருஷன் ரொம்ப மனசு உடைஞ்சு போய் விரக்தியா இருக்கிறத பார்த்துட்டு, நீங்க கவலைப்படாதீங்க, எதுக்கு கவலைப்படுறீங்க, இதையும் நாம மூலதனமா வச்சு நம்ம ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்லுது, நாம இப்ப கறிக்கட்டையா இருக்குது இல்லையா, நம்ம கறி வியாபாரம் பண்ணலாம், நிலக்கரி வியாபாரம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த
மரம் எரிஞ்சு போன கரித்துண்டை வச்சு மூலதனமா பண்ணி அதுல கறிக்கடை வைக்கிறாங்க. அந்த கரித்துண்டு ஏன்னா அப்ப மழை காலம் வந்துருது, அந்த ஊர்ல மக்களுக்கெல்லாம் விறகு இல்லாத போகுது. அப்ப என்ன வேணும் அவங்களுக்கு, இவங்கிட்ட வந்து கறி கிலோ கணக்கில் வாங்கிட்டு போய் அவங்க வீட்டில் யூஸ் பண்றாங்க. அப்படி பண்ணும்போது இவன் மறுபடியும் வாழ்க்கையில ஜெயிக்க ஆரம்பிச்சிடறான். இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, எந்த ஒரு விஷயமே வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்கும் கஷ்டங்கள் வரும் தான். ஒருத்தர் ஒரு தடவை 2 தடவை கஷ்டத்தால ஜெயிச்சிருவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் நிறைய அடிபட்டுக்கிட்டே இருக்கும், வாழ்க்கையில கஷ்டங்கள் வந்துட்டு இருக்கும். அதை தாண்டி வந்தோம்னா தான் ஜெயிக்க முடியும். இப்ப அவன் அந்த விறகு எரிஞ்சு போயிடுச்சுன்னு மனசு உடைஞ்சு போய் அதாட போயிருந்தா என்ன ஆயிருக்கும், அவனுக்கு புத்தி சொல்றதுக்கு அவனுக்கு அறிவுரை கொடுக்கறதுக்கு அவன் மனைவி இருந்தா அவ அதை தாண்டி ஜெயிச்சு வந்துட்டான். அது போல உங்க வாழ்க்கையிலையும் நீங்க எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் மனது உடைஞ்சு போயிடாதீங்க, அதை தாண்டி ஜெயிச்சு வரலாம் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த கதை. என்னைக்கும் மனோதைரியத்தோட வெற்றி அடையுங்க. எத்தனை ஒரு கஷ்டங்கள் வந்தாலும் இதுவும் கடந்து போகும் அப்படின்னு மட்டும் மனதில் நினைச்சுக்கிட்டு, ஆனா எந்த காரியங்கள் செஞ்சாலும் நேர்மையா, எந்த தொழிலை செஞ்சாலும் நேர்மை நீதியா செஞ்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில வெற்றி அடையலாம். அதுதான் இந்த பிரபஞ்சத்தின் நீதி. ஏன்னா எந்த தொழில் செஞ்சாலும் யாரை ஏமாத்தினாலும் இந்த பிரபஞ்சத்துக்கு தெரியும். அந்த பிரபஞ்சம் ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் கீழே கொண்டு வந்துடும். நல்ல மனதோட நேர்மையா எத்தனை கஷ்டங்களை வந்தாலும் ஜெயிச்சு வாழ்க்கையில முன்னேறுங்க. இந்த கதை கேட்ட எல்லாத்துக்கும் ஒரு புத்துணர்ச்சி, தன்னம்பிக்கை வந்திருக்கும்னு நினைக்கிறேன். சிவார்ப்பணம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்.